ஹே buddies, praise the Lord. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி சூப்பரான ஆக்ஷன் சாங்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல்லான வர்ஷிப் இருக்குது, அப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டோரி டைம் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடுவோமா? நாம் எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது ஜெபிக்கலாமா? இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கர்த்தாவே ஆண்டவரே, இங்கே பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள் ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 1-2 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாட்டு, கதைகள் எல்லா செக்ஷனையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதன் மூலம் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் மேலும் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாலகருடைய வாயினால் துதியை உண்டாக்க செய்வேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதியை நீர் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு செக்ஷன்லையும் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலம் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே, இதன் மூலம் அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே, இதன் மூலம் கர்த்தாவே ஆண்டவரே அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடல், ஆராதனைகள், கதைகள் ஆண்டவரே ஒவ்வொரு செக்ஷன் நடத்துகிற டீச்சர்ஸை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கதகேளு வாட்டாண்டி கதகேளு காலையில வாட்ஸ்அப்ப பாரு. தேவனோடு செலவழிக்கும் நேரம் மட்டும் கிடைக்கலையா, இருதையில அம்பேலானாரு. கதகேளு வாட்டாண்டி கதகேளு காலையில வாட்ஸ்அப்ப பாரு. தேவனோடு செலவழிக்கும் நேரம் மட்டும் கிடைக்கலையா, இருதையில அம்பேலானாரு. ஓ ஓ தனி வாசிக்கணும், கர்த்தர் இயேசுவிடம் பேசிக்கணும். காலை வேதத்தனி வாசிக்கணும், கர்த்தர் இயேசுவிடம் பேசிக்கணும். சிம்ம இல்லா போன்ல காலு வராது, இயேசு இல்லா வாழ்க்கையில நன்மை வராது. சிம்ம இல்லா போன்ல காலு வராது, இயேசு இல்லா வாழ்க்கையில நன்மை வராது. ஓ ஓ ஓ கதகேளு வாட்டாண்டி கதகேளு காலையில வாட்ஸ்அப்ப பாரு. தேவனோடு செலவழிக்கும் நேரம் மட்டும் கிடைக்கலையா, இருதையில அம்பேலானாரு. கதகேளு வாட்டாண்டி கதகேளு காலையில வாட்ஸ்அப்ப பாரு. தேவனோடு செலவழிக்கும் நேரம் மட்டும் கிடைக்கலையா, இருதையில அம்பேலானாரு. ஓ ஓ ஓ வேதத்தனி வாசிக்கணும், கர்த்தர் இயேசுவிடம் பேசிக்கணும். காலையில் வேதத்தனி வாசிக்கணும், கர்த்தர் இயேசுவிடம் பேசிக்கணும். சிம்ம இல்லா போன்ல காலு வராது, இயேசு இல்லா வாழ்க்கையில நன்மை வராது. சிம்ம இல்லா போன்ல காலு வராது, இயேசு இல்லா வாழ்க்கையில நன்மை வராது. ஓ ஓ ஓ
மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்லை. மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்லை. ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லைனா எனக்கு டென்ஷனே இல்லை. அதில் கேம் இல்லைனா எனக்கு டென்ஷனே இல்லை. ஏசு எனக்கு இல்லைனா சவா டென்ஷனே இல்லை. இதை சேர்ந்து சொல்வோம் நான் இசைவிட்டல. மேக்கப் எனக்கு அழகில்லை, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்லை. ஏசு இல்லா வாழ்க்கை இதில் அர்த்தமே இல்லை. மேக்கப் எனக்கு அழகில்லை, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்லை. ஏசு இல்லா வாழ்க்கை இதில் அர்த்தமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்லை. ஸ்டைலானா இல்லைனா எனக்கு டென்ஷனே இல்லை. ஏசு எனக்குள்ளதான் சவா டென்ஷனே இல்லை. இதை சேர்ந்து சொல்வோம் நான் இசைவிட்டல. மேக்கப் எனக்கு அழகில்லை, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்லை. ஏசு இல்லா வாழ்க்கை இதில் அர்த்தமே இல்லை. மேக்கப் எனக்கு அழகில்லை, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்லை. ஏசு இல்லா வாழ்க்கை இதில் அர்த்தமே இல்லை. Show me your ways, your truth, your truth. All my hope is found in you. Show me your ways, your truth, your truth. All my hope is found in you. I trust in you, Lord. I trust in you, Lord. I trust day by day and step by step. My hope is you, Lord. My hope is you, Lord. My hope is every heartbeat, every breath. I trust in you. Oh, show me your ways, your truth, your truth. All my hope is found in you. Show me your ways, your truth, your truth. All my hope is found in you. I trust in you, Lord. I trust in you, Lord. I trust day by day and step by step. My hope is you, Lord. My hope is you, Lord. My hope is every heartbeat, every breath. I trust in you, Lord. I trust in you, Lord. I trust day by day and step by step. My hope is you, Lord. My hope is you, Lord. My hope is every heartbeat, every breath. I trust in you. You know I do. I trust in you. Yeah. I trust in you. I trust in you, my Lord. I trust in you. விலங்கு போட்ட கையில நடக்க முடிய நிலையில பவுல சீலாவும் ஜெயில என்ன பண்ணாங்க? விலங்கு போட்ட கையில நடக்க முடிய நிலையில பவுல சீலாவும் ஜெயில என்ன பண்ணாங்க? ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, இயேசு கேட்டு பதில் தந்தார். ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க, நீயும் ஜெபிக்கணும், நீ துதிக்கணும். ஜெபம் என்றும் ஜெயம் தரும். சிங்கங்களின் நடுவுல தானியேல் மட்டும் தூங்கல. நைட்டு ஃபுல்லா கெபியில என்ன பண்ணாரு? சிங்கங்களின் நடுவுல தானியேல் மட்டும் தூங்கல. நைட்டு ஃபுல்லா கெபியில என்ன பண்ணாரு? ஜெபிச்சாரு, துதிச்சாரு, இயேசு கேட்டு பதில் தந்தார். ஜெபிச்சாரு, துதிச்சாரு, நீயும் ஜெபிக்கணும், நீ துதிக்கணும். ஜெபம் என்றும் ஜெயம் தரும்.
கடல்ல போட்ட யோனாவ மீன் வந்து விழுங்குச்சு. மீன் வைத்துக்குள்ள 3 நாள் என்ன பண்ணாரு? கடல்ல போட்ட யோனாவ மீன் வந்து விழுங்குச்சு. மீன் வைத்துக்குள்ள 3 நாள் என்ன பண்ணாரு? ஜெபிச்சாரு, துதிச்சாரு, இயேசு கேட்டு பதில் தந்தார். ஜெபிச்சாரு, துதிச்சாரு, நீயும் ஜெபிக்கணும், நீயும் துதிக்கணும், ஜெபம் என்றும் ஜெயம் தரும். என்ன பட்டீஸ், ஆக்ஷன் சாங் பார்த்தாச்சா? எல்லாம் சூப்பராக பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம வர்ஷிப் செஷனில் போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்ட்டையும் நான் பைபிள்லேருந்து ஒரு கொஷின் கேட்க போகிறேன். எல்லாம் பைபிளில் ப்ராப்ஸ் 20 எடுத்துக்கோங்க பார்ப்போம். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கொஷின் கேட்க போகிறேன். அது கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், ஓகேயா? எது விலை உயர்ந்த ரத்தினம்? எது விலை உயர்ந்த ரத்தினம்? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வர்ஷிப் செஷனுக்குள்ளே போகலாமா? என்ன குட்டீஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஆக்ஷன் சாங் பண்ணி எல்லாம் நம்ம ஜாலியாக ஆண்டவரை வந்து ப்ரைஸ் பண்ணோமா? இப்போ கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை வர்ஷிப் பண்ண போகிறோம். ஏசப்பா, நீங்கள் எப்போவுமே என் கூட இருங்க ஆண்டவரை. நீங்கள் என் கூட இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு டேஞ்சரோ என்கிட்ட வராதப்பா. நீங்கள் எப்போவுமே என் கூட இருங்க ஏசப்பா. எந்த ஃப்ரெண்டு என்னை விட்டு போனாலும் என்ன ஒரு பிரச்சனை எனக்கு வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் உங்களை நோக்கி பார்க்குறப்ப எல்லாம் ஒரு விசை கண்களை மூடுவோமா? கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து ஒரு 10 minutes வர்ஷிப் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடுமா? ஆண்டவரே, ஏன் கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாதப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே,
எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஏசப்பா பார்த்து சொல்லுமா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்திலே வைத்தியரானிரே, சோதனையின் நேரத்தில் என் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் என் வைத்தியரானிரே, சோதனையின் நேரத்தில் என் நண்பனானிரே. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எவ்வளோ அழகாக வர்ஷிப் பண்ணுறீங்க அது எல்லாத்தையும் அவர் ஆசையாக பார்த்துட்டே இருக்கார். சின்ன பிள்ளைங்க நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது அதை ஆசையாக ஆண்டவர் கேட்பார்.
சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒருவர் நேரம் அவர் கூப்பிடும்போது அவர் ஆசையாக அவங்களை நோக்கி பார்க்க வந்திருக்காரு. நம்முடைய சின்ன உள்ளத்தை திறந்து அவர்கிட்ட கேட்போம்மா, நீங்கள் என் கூட எப்போவுமே இருங்க ஏசப்பா, என்னோட தங்கி இருங்க, உம்முடைய சித்தத்தை நான் செய்யவும், உமக்காக நான் வாழவும் எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. அவரை பார்த்து கேட்போம்மா. உங்களுடைய சின்ன உள்ளத்தை திறந்து கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவர்கிட்ட கேட்போம்மா. சின்ன உள்ளம் திறந்து அழைக்கிறேன் ஐயா, என் கூட தங்கி இருந்தான் ஆண்டவரே, உமக்காக நான் வாழ செய்யுங்க ஆண்டவரே. சின்ன உள்ளம் திறந்து அழைக்கிறேன் ஐயா, என்னோடு தங்கி இருங்க, என்னை உமக்காய் வாழ செய்யுங்க. சின்ன உள்ளம் திறந்து அழைக்கிறேன் ஐயா, என்னோடு தங்கி இருங்க, என்னை உமக்காய் வாழ செய்யுங்க. ஏசப்பா ஏசப்பா என்னோடு பேசுங்க, சொன்னபடி நடந்திடுவே, நீங்க சொன்னபடி செய்திடுவே. ஏசப்பா ஏசப்பா என்னோட பேசுங்க, சொன்னபடி நடந்திடுவே, நீங்க சொன்ன வழி சென்றிடுவே. சின்ன உள்ளம் திறந்து அழைக்கிறேன் ஐயா, என்னோடு தங்கி இருங்க, என்னை உமக்காய் வாழ செய்யுங்க. சின்ன உள்ளம் திறந்து அழைக்கிறேன் ஐயா, என்னோடு தங்கி இருங்க, என்னை உமக்காய் வாழ செய்யுங்க. ஏசப்பா ஏசப்பா என்னோடு பேசுங்க, சொன்னபடி நடந்திடுவே, நீங்க சொன்ன வழி சென்றிடுவே. ஏசப்பா ஏசப்பா என்னோடு பேசுங்க, சொன்னபடி நடந்திடுவே, நீங்க சொன்ன வழி சென்றிடுவே. இன்னொரு டைம் சொல்லுமா, கண்ணை மூடி. ஏசப்பா ஏசப்பா என்னோடு பேசுங்க, சொன்ன வழி நடந்திடுவே, நீங்க சொன்னபடி செய்திடுவே. சின்ன உள்ளம் திறந்து அழைக்கிறேன் ஐயா, என்னோடு தங்கி இருங்க, என்னை உமக்காய் வாழ செய்யுங்க.
நீங்க சொன்ன வழி செய்திடுவேன், நீங்க சொன்னபடி செய்திடுவேன். இசப்பா, மட்டுமாய் நாங்கள் உங்களை வர்ஷிப் பண்ண நீங்கள் தந்த இந்த நல்ல கிருபைக்காக உண்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, சின்ன பிள்ளைகள் உண்மை நோக்கி வர்ஷிப் பண்ணதை நீங்கள் பார்க்குறீங்க ஏசப்பா. அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். அவங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் கேட்டாங்களோ நீங்கள் அவங்களோட டிசைர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் ஏசப்பா. ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளை உங்களை வர்ஷிப் பண்ணும்போது நீங்கள் அழகாக அவங்கள பார்த்துருப்பீங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க மன விருப்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஏசப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உங்களை ஆண்டவரே அவங்க மகிமைப்படுத்த, உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக அவங்க வாழ, உங்களுடைய சித்தத்தை அவங்க செய்ய நீங்கள் அவங்களை கிருபை தந்து வழிநடத்துங்க. ஏசு மூலம் பிதாவே, ஆமென். சரி, இப்போ எல்லாம் வர்ஷிப் பண்ணியாச்சா? எல்லாரும் பியூட்டிஃபுல்லாக கண்ணை மூடி எல்லாம் வர்ஷிப் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு எல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ என்ன ஆன்சர் நானே சொல்லிடுறேன். எது விலையுந்த ரத்தினம்னா அறிவுள்ள உதடுகள் தான் விலையுந்த ரத்தினம். ப்ராப்ஸ் 20ல் இதோட ஆன்சர் இருக்குது. சரி, அடுத்த செஷனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷின் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். எதினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும்? ஓகேயா? எதினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டோரி டைம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் கொஷின் கேட்க போகிறேன். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, எதினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும்? எதினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் நம்ம ஸ்டோரி கேட்டு வந்துடுவோமா? ஹலோ ஹீரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியும். இதை கட் பண்ணிடு. ஹலோ ஹீரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்களுடைய ஸ்டோரி டைம். நம்ம சாமுவேலுடைய கதை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆன்ட்டி போன வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய கதை சொல்லி ஒரு சூப்பர் பாயிண்ட்ல நிப்பாட்டிட்டு போயிருந்தேன். என்ன பாயிண்ட் அது? மோசே கதைக்கும் நம்மளுடைய கோராகு கதைக்கும் சாமுவேலுக்கும் என்ன சம்பந்தம், அதானே இன்னைக்கு ஆன்ட்டி உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன சம்பந்தம் தெரியுமா? ஆமா, இந்த அண்ணாள் இருக்காங்கல்ல, ஹானா, இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆன்ட்டி சொன்னேன்ல, என்னது? எல்கானா. சரி, இந்த எல்கானா எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தெரியுமா? அவரு இந்த கோராகோட குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படின்னா கோராகு எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? லேவி குடும்பத்தை சேர்ந்தவர். ஆக்சுவலா இந்த லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஊழியம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. நம்மளுடைய ஷீலோல இருக்கிற நம்ம ஆண்டவருடைய அந்த கூடாரம் தேவாலயத்தில் அவங்க ஹெல்ப்பராக இருக்கணும். ஆனால் கோராகு பண்ண தப்புனால கோராகோட குடும்பத்தார் யாருக்குமே அந்த வேலை கொடுக்கப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்கானாவுக்கும் அந்த வேலை கிடையாது. எல்கானா வேற வேலையை பார்த்துட்டு வாழ வேண்டிதான். அப்படிதான் இருந்தார். எல்கானாவோட ஒய்ஃப் தான் ஹானா, அண்ணாள். இப்ப அண்ணாளுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எந்த குடும்பத்தை சார்ந்தது? லேவி குடும்பத்தை சார்ந்தது. லேவி குடும்பம்னா அந்த குழந்தை என்ன வேலை செய்யணும்? கடவுளுக்கு வேலை செய்யணும். ஆனா இப்பதான் ஒரு சாபம் இருக்குதே, இப்பதான் ஒரு ஐடியாலஜி இருக்குதே, கோராகு குடும்பத்தார் யாரும் வேலைக்கு வரக்கூடாதுன்னு. அப்ப இதை உடைக்கணும் இல்ல? இதை யாரு உடைப்பான்னா அண்ணாளால தான் உடைக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் பொறுமையா காத்துட்டு இருந்தாரு. எப்ப அண்ணாள் வருவாங்க, எப்ப அண்ணாள் வந்து ஆலயத்துல அழுது ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி அத்தாரிட்டேட்டிவா, ஆண்டவரே நீங்க தான சேனைகளின் கர்த்தர், நீங்க தான பெரியவர், நீங்க தான மனுஷங்களை உண்டாக்குனீங்க, நீங்க தான அந்த மனுஷன் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். அதாவது மனிதர்கள் நிறைய குழந்தைங்களை பெற்று அந்த குழந்தைகளை கடவுளுக்கென்று வளர்க்கணும், அப்படித்தானே நீங்க சொன்னீங்க. இப்ப பாருங்க, எனக்கு குழந்தையே இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னா எனக்கு குழந்தை கொடுங்க, அப்படி நீங்க அந்த குழந்தைய எனக்கு கொடுத்தா அந்த குழந்தைய நான் உங்களுக்கே கொடுப்பேன், உங்களுக்கு ஊழியம் பண்ண கொடுப்பேன்னு சொல்லி நல்ல வைராக்கியமா சபையில ஜோம் பண்ணாங்க. ஆன்ட்டி சொன்னா அப்ப கூட வந்து
ஏலி வந்து பார்த்துட்டு சொல்லுவாரு, ஏன் நீ வளர்ற, நீ என்ன தண்ணி அடிச்சிருக்கியா, சர்ச்சில் வந்து இப்படி வளர்றன்னு கேட்டாருன்னு நம்ம முதல்ல பார்த்தோம்ல. அந்த மாதிரி ஆண்டவருக்கே ஃபைட்டு கொடுத்து ஆண்டவர்கிட்டயே எனக்கு கொடுங்க நீங்க சொன்னீங்கல்லன்னு சொல்லி சண்டை போட்டு இந்த கோராகு குடும்பத்துக்கு இருந்த அந்த சாபத்தை அந்நாள் உடைச்சிட்டாங்க. இதுக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. இப்ப அண்ணாளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? ஒரு பாய் பேபி கொடுத்துட்டாரு. இப்ப அண்ணாலும் என்ன பண்ணாங்க? அந்த பாய் பேபியை எடுத்துட்டு வந்து சர்ச்சில் ஏலி கிட்ட கொடுக்க வந்தாங்க. வரும்போது தான் பாட்டு பாடிட்டே இருந்தாங்க, சந்தோஷமா வந்தாங்க. அப்பதான் எல்லாரும் பாக்குறாங்க, இந்த அண்ணாள் யாருப்பா? கோராகு வம்சத்துல வந்தவ தானே, அந்த குடும்பத்துல இருக்கிறவ தானே, அவங்கெல்லாம் வந்து ஊழியத்துக்கு வரக்கூடாதுல அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணாள் சொல்றாங்க, ஹலோ எல்லாரும் பாக்குறீங்களா, அதெல்லாம் அந்த காலம், இது ஏன் ரைட்ஸ், ஏன் தேவன், என் தேவனுக்கு நான் ஊழியம் பண்ணுவேன், என் பிள்ளை ஊழியம் பண்ணுன்னு சொல்லி தைரியமா பேசி சாமுவேலை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே யாராலையும் ஒண்ணுமே பேச முடியல. ஏன் பேச முடியல? கோராகு தப்பு பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரா, கோராகோட குடும்பத்தை வந்து ஊழியத்துல நீங்க சேர்த்துக்காதீங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு ஆண்டவரா சொன்னாரு? இல்ல, இவங்களா தானே முடிவு பண்ணாங்க. அப்ப இப்ப இவங்களால எதுவுமே பேச முடியல. ஏலியால கூட ஒன்றும் பேச முடியல. ஏலி அமைதியா இருந்தார். அண்ணாள் விறுவிறுன்னு வந்தாங்க, ஒரு காளையை பிடிச்சிருந்தாங்க, சாமுவேலை தூக்கிட்டு வந்தாங்க. நேரா ஏலிட்ட வந்து இந்த காளையை பலியிடுங்க. பலியிட்டீங்களா? இப்ப என் பையனா ஆண்டவருக்கு கொடுக்குறேன், இந்தாங்க, நீங்க நல்லா வளர்த்து அவனை ஊழியக்காரனாக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சாமுவேல் எங்க இருக்கிறாரு? சாமுவேல் தேவனுடைய பெட்டி இருக்கிற அந்த பழைய கூடாரமான ஆலயத்துல இருக்கிறாரு. ஏலி தாத்தா சாமுவேலை வளர்க்கிறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சாமுவேல் வளர்ந்து பெரிய தீர்க்கதரிசி ஆனாரு. சாமுவேல் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. ஆண்டவர் சாமுவேலை கொண்டு பெரிய காரியங்கள் அங்க செஞ்சாரு. ஆண்டவரால தான் சாமுவேல் இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க தேசத்துல இருக்கிற எல்லா ஊருக்கும் தெரிஞ்சிருச்சு. சாமுவேல் வந்தானாலே எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் ஒழுக்கமா நடந்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு காலத்துல கோராகு பண்ண தப்புனால அந்த பரம்பரையே, அந்த குடும்பமே சபிக்கப்பட்ட குடும்பம். இவங்க எல்லாம் நல்லவங்களே கிடையாதுப்பா, கடவுளுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருந்த குடும்பத்துல இருந்து ஆண்டவர் சாமுவேலை உருவாக்கி, சாமுவேலுனாலே அந்த தேசத்துல இருக்கிற எல்லாம், தான் முதல் பேர்ஷெபா வரை, அப்படின்னா இப்ப இந்தியால காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படி சொல்ற மாதிரி எல்லா ஊருக்கும் பெரிய ஆளா உயர்த்தினாரு. எப்படி இருந்துச்சு இந்த கதை உங்களுக்கு? இனி ஆன்ட்டி அடுத்த வாரத்துல இருந்து சாமுவேல் புத்தகத்துல இருந்து சாப்டர் வைஸ் சாப்டரா என்ன இருக்குங்கிறத சொல்ல போறேன். நிறைய ஃபைட் சீன் வரப்போகுது, நிறைய மேஜிக் வரப்போகுது, ஆண்டவர் அற்புதத்தை நம்ம கேட்க போறோம். எல்லாம் ரெடியா இருங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய். என்ன பட்டீஸ், எல்லாம் சூப்பராக ஸ்டோரி கேட்டிங்களா? நான் முன்னாடி கேட்ட கொஷினுக்கு எல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஆன்சர் என்னன்னு நானே சொல்லிடுறேன். அதோட ஆன்சர் என்னன்னா, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேம் செஷனுக்குள்ளே போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷின் நான் கேட்டுறேன், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சிடுறீங்களா? நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, எது ராஜாவை காக்கும்? எது ராஜாவை காக்கும்? ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ராப்ஸ் 20 தான் இருக்குது, கண்டுபிடிச்சி வச்சுருங்க.
ஓகே buddies, எல்லாம் சீரியஸாக ஸ்டோரியோட கொஷின்ஸை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எது ராஜாவை காக்கும்? எல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதோட ஆன்சர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும். ஓகேயா? இப்போ நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஃபைனல் ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாம் முட்டி போடுவோமா? எல்லாம் கண்ணை மூடுவோமா? அக்கா இப்போ நம்மளுக்காக க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நேரம் மட்டும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்த நல்ல தயவுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசனத்தால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பாடல் மூலம், கதைகள் மூலம் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ராஜா ஆண்டவரே நீங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் கேட்டு அதை விட்டு விடாத படிக்க ஆண்டவரே, அதன்படி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கிருபை பாராட்ட முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆண்டவரே அது விதையாய் விதைத்து ஆண்டவரே அப்பா, அது ஆண்டவரை கனி தருவதும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய மனதிலும் ராஜா ஆண்டவரே நீர் அதை விதைத்திருக்க ஆண்டவரே, அது கனி தருவதற்கு உதவி செய்ய முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதன் மூலம் ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்க முடியாய் நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்காய் எழும்ப ஆண்டவரே, உமக்காய் பிரகாசிக்க நீங்க கிருபை பாராட்ட முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.